வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு 1/4 கிலோக்கும் கூடின சின்ன வெங்காயம் தான் உரிச்செடுத்து வச்சிருக்கிறோம். வெங்காயத்தை வெட்டி எடுப்போம். நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் முள்ளியையும் சேர்த்துக்கொள்ளுவேன். உங்களுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுது, நல்ல வாசம் வருது. உங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது கறி. எடுக்கவே நல்லா குழச்செடுக்க நல்ல வாசமாக இருக்குது. வணக்கம் ரவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெந்தய குழம்பு தான் வச்சு எடுக்க போகிறோம். இந்த வெந்தய குழம்புன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வெந்தய குழம்பு பார்த்தீங்கன்னா மருவி கொண்டு போகுது. இது இந்த பழைய காலத்தாக்கள் அதிகமாக வைப்பினோம். எங்களுடைய எல்லாம் அப்பம்மா இது எல்லாம் வச்சு தந்தாண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்பம்மா இந்த வெந்தய குழம்புக்கு தான் எல்லாரும் ஃபேன்ஸ். எங்களோட தங்கச்சியெல்லாம் அப்படி விரும்பி சாப்பிடுவாள். அப்போ இந்த வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கு வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு 1/4 கிலோக்கும் கூடின சின்ன வெங்காயம் தான் உரிச்செடுத்து வச்சுருக்கிறோம். அதோட 2-3 உள்ளியும் உடைச்செடுத்துருக்கிறோம். உள்ளியும் சேர்த்தா தான் சுவையாக இருக்கும். இதை நாங்கள் இப்போ கழுவி எடுத்து வெட்ட போகிறோம். இந்த வெந்தய குழம்புன்னு சொல்கிறது இப்போ மறைவி கொண்டு போகுது, சரியான குறைவு. வெந்தய குழம்புண்டா தெரியாது, அப்படியும் ஒரு குழம்பு வைக்கிறது ஒன்று தான் கேட்பினோம். உண்மையிலே அந்த வெந்தய குழம்புன்ற சுவை ஒரு தனிச்சுவை தான். சாப்பிட்டு கை கழுவிட்டு இருந்தாலும் வாசமாக இருக்கும். மற்ற இந்த வெயிலுக்கு நாங்கள் இந்த வெந்தய குழம்பு சாப்பிடலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா குளிர்மை. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த இப்படியான சாப்பாடு தான் இப்போ சாப்பிட வேணும். அப்படி வெயில் கூடிக்கொண்டு வந்துட்டுது. அதுக்காக நாங்கள் வெந்தய குழம்பு கொண்டு வைக்க போகிறோம். நாங்கள் வெங்காயத்தை வெட்டி எடுப்போம். நான் ஏற்கனவே உடைச்சி வச்சுட்டேன். வெங்காயம் உடைச்சபடியாக பிரச்சனை இல்லை. சின்ன வெங்காயம் தானே, கொஞ்சம் உடைச்சி எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வெட்டி எடுப்பேன் நாங்கள். முந்தின காலமெல்லாம் இந்த வெந்தய குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிட்றது. ஆனால் இப்போ சரியாக குறைஞ்சி கொண்டு வந்துட்டுது. கொஞ்சம் டைமும் கொஞ்சம் பிஸியான காலமாக வந்துட்டு தானே, அதுக்காக இன்னும் உதவியில் வெந்தய குழம்பின்ற தன்மை குறைவு தான். இந்த வெங்காயம் வெட்டி கொண்டிருக்க கண்ணெரியுது. சின்ன வெங்காயம் வெட்டிக்க கண்ணெரியும். கொஞ்சம் இப்போ நிறைய தானே வெட்டி கொண்டிருக்கிறேன். அழுது தான் வெங்காயம் வெட்ட வேணும். கொஞ்சம் முட்டை வச்சு வெட்டி கொண்டு இருக்கிறேன். அழுது தான் சமையல். அழுது வெங்காயம் வெட்டி முடித்தா சரி, பிறகு சிரித்து கொண்டு சமைக்கலாம். நாங்கள் அழுது வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்து முடிச்சுட்டோம். இப்போ நாங்கள் இந்த சமைக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைய கமுவுக்குள்ளான்னு இருந்து சமைக்கிறோம். சரியான வெயிலான கொஞ்சம் தண்ணியை மடித்து விட்டது நல்லா குளிர்மையாக இருக்குது. இதுக்கு ஆசையாக இருக்குது. சாதுவாரம் காற்று மடிக்குது, நல்லா பச்சை பசையில் இருக்குது, கீழே நல்ல மினலாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளேயே வந்துட்டோம் நாங்கள் இன்றைக்கு சமைக்கிறதுக்கு. நாங்கள் இன்றைக்கு இந்தளவு பொருளையும் பயன்படுத்தி தான் வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயமெல்லாம் நல்லபடியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். நான் ஒரு பாதி தேங்காய் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் இதுக்குள்ளே 3 தரம் புளிஞ்ச பாலையும் ஒண்டா விட்டு இருக்கிறேன். எனக்கு தனித்தனிக்கு தேவை இல்லையா, ஒண்டா விட்டு தான் நான் கறி வைக்க போகிறேன். இதுக்குள்ளே கடுகு எடுத்துருக்கிறேன். கடுகும் இருக்குது, கருவேப்பிலையும் இருக்குது. அதோட கொஞ்சமாக நான் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். வெந்தயம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் கூடத்தானே எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது வெங்காயம் வெந்தயம் சேர்த்து வெந்தய குழம்புன்னு தானே சொல்கிறது. அப்போ வெந்தயம் கொஞ்சம் நாங்கள் அது கூட சேர்க்க வேணும். அதனால் நான் வெந்தயம் கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன். இந்தளத்தையும் வச்சு தான் நான் இன்றைக்கு சுவையான ஒரு வெந்தய குழம்பு வைக்க போகிறேன். எனக்கு அடுப்பெரிஞ்சு கொண்டு இருக்குது. நான் கறி வைக்கிறதுக்கு சட்டிக்கு அடுப்பில் வைக்கிறேன். நல்ல மண் சட்டியில் தான் கறி வைக்க போகிறேன். இன்றைக்கு நான் இப்போ எல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கூடத்தான் சேர்க்கணும். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் தான் எங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நான் எடுத்து வச்சிருக்கிற கடுகையும் கறிவேப்பிலையும் முதல்ல சேர்த்துக்கொள்கிறேன். பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். அதோட வெந்தயத்தையும் சேர்த்துக்கொள்வேன். கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் தான் வெங்காயம் சேர்க்கலாம். நான் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் உள்ளியையும் சேர்த்துக்கொள்வேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் வெந்தய குழம்பு வாசமாக இருக்கும். கொஞ்சம் பொரிய வரும். மூடி விடுவோம் பொரிய. திறந்து பார்ப்போம்.
எங்களுக்கு இன்னும் பதங்க இருக்குது. இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு சேர்த்தால் எங்களுக்கு டக்குண்டு பதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்து கறிக்கு தேவையான உப்பையே சேர்த்து கொண்டுடும். இந்த வடிவாக பிரட்டி விடுவோம். இன்னும் கொஞ்சம் பொரிய இருக்கும். வெங்காயம் பொரியாட்டிக்கு வெந்தய குழம்புல வாசம் வராது. நல்லா பொரிஞ்சால் தான் நல்ல வாசமாக இருக்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுது, நல்ல வாசம் வருது. வெங்காயம் பொரிச்சாலும் நல்லொரு வாசம் தான். நிறைய வெங்காயம்னா பொரிச்சு சாப்பிடலாம். இப்போ தூள் சேர்த்து கொள்ளுறேன். இப்போ தூள் வந்து ஒவ்வொரு தரமும் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் பிரட்டினா உங்களுக்கு தூள் வக்கி அடிக்காது, பொரிஞ்சிடும் மண்ணிலேயே தூள். எடுத்து வச்சு தேங்காய் பாலை சேர்க்குறேன். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விடுவோம். குழம்பு கொதிக்கட்டும். நான் இந்த கறிக்கு பழப்புளி தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு தேசி புளியை விட பழப்புளி தான் எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பழப்புளி சேர்த்தா தான் நல்லா. இப்போ பழப்புளி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணி விட்டு கரைக்க போகிறேன். பழப்புளி புளியும் கொஞ்சம் கூட இருக்க வேணும். கொஞ்சம் நல்ல புளிப்புத்தன்மையாக இருந்தால் தான் கொஞ்சம் கறி சுவையாக இருக்கும் எங்களுக்கு. கரைச்செடுப்போம். கறி ஒரு கத்திராந்து பார்ப்போம். எங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது கறி. நான் இப்போ புளியும் சேர்க்க போகிறேன். புளியெல்லாம் புளிஞ்சு வடிச்செடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு குழம்பு வத்தணும். நல்லா வத்தி வந்தால் தான் நல்லொரு டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு மூடி விடுவோம். குழம்பு வத்தட்டு. சமூக மரத்தில் பாருங்க போல பார்க்கண்டு நிறைய காய்ச்சி இருக்குது. நல்லா தண்ணி விட்டால் தான் காய்ச்சி வரும். இல்லையண்டா அப்படியே இந்த வெயிலுக்கு கொட்டுப்பட்டுரும். கோழிகள் எல்லாம் படுத்துருக்கணும். வெயிலான வந்து நிழலுக்கு படுத்துருக்கு. கொஞ்சம் தண்ணியும் மடித்து விட்டால் நிலமும் கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து படுத்துருக்கணும். எல்லாரும் கறி ஒரு கத்திராந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வெந்தயம் வந்து கொதிச்சு விரைக்கு அப்படி ஒரு வாசமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாம் மத்தி வந்துட்டுது நல்லா. இந்தளவு காணும். குழம்பு இருந்தால் தான் எங்களுக்கு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இப்படியே இறக்கி எடுக்க போகிறேன். இப்படியே நாங்களும் இறக்குவோம். நாங்களெல்லாம் வடிவாக சமைச்சு எடுத்துட்டோம். இப்போ நாங்களுக்கா சாப்பிட்டு பார்ப்போம். இதில் வந்து இப்போ வெந்தய குழம்பு தான் எங்களுக்கு பிரதானமான கறி உண்டாக்கி. ஏன்னா அந்த வெயில் காலம் தானே. வெயில் காலத்தில் வந்து குளிர்மையான ஒரு சாப்பாடு. வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு மற்றது வெந்தயம் நிறைய போட்டு வந்து வெந்தய குழம்பு தான் இன்றைக்கு வச்சுருக்குது. வெங்காய குழம்புன்னு சொல்கிறாரு, வெந்தய குழம்புன்னு சொல்கிறாரு. அதோட குளிர்மை தான். வெந்தயமும் குளிர்மை, வெங்காயமும் குளிர்மை. அதோட வந்து பருப்பும் நீத்துக்காயம் போட்டு ஒரு வெள்ளைக்கறி வச்சுருக்கு. நீத்துக்காய் நல்ல வெயில் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல நீத்துக்காய் கறி வச்சு சாப்பிட்றோம். நாங்கள் பருப்புக்குள்ளே போட்டு வச்சுனா தனியாகவும் பால் கறியாக வைக்கலாம் நீத்துக்காய். அதோட வந்து மீன் கறி, மீனும் வச்சுருக்குது. அப்போ இப்போ கொஞ்சம் கடுமையான வெயில் காலம் தானே, நிறைய வெயில். ஏன்னா இப்போ அதால் வந்து குளிர்மையான சாப்பாடைத்தான் நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை வந்து நாங்கள் தயார் செய்து சாப்பிட்றது தான் இந்த காலத்தில் சரி ஒரு இடக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த வெந்தய குழம்பை பிரதானமாக வச்சு சாப்பிட்றோம். உடலுக்கு என்னென்னா சரியான குளிர்மையாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்ப்போம் இதில் டேஸ்ட் எப்படி இருக்குண்டு. எடுக்கவே நல்ல குழச்செடுக்க நல்ல வாசமாக இருக்குது. புளியும் கொஞ்சம் நல்லா கூட நிற்கிறதால வெந்தய குழம்பு சூப்பராக இருக்குது. மற்ற ஸ்லோவாகவும் செய்யலாம். அந்த கறி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கறி தான்.
வெங்காயம் வெந்தயம் எடுத்துட்டா சரி பிரதான சாமான். அப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா நாங்கள் டக்கண்டு குழம்பு வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு கறி. மற்ற சரியான மருத்துவ குணமும் இருக்குது. வெந்தயத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குது, வெங்காயத்துலேயும் சரியான மருத்துவ குணம் இருக்குது. இப்போ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கு எங்களுக்கு உடலுக்கு நல்ல குளிர்மையை ஒன்றை தரக்கூடிய ஒரு கறி தான் இது. அதோட பருப்பும் நீத்துக்காயும் வச்ச கறியும் வெள்ளைக்கறியும் நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. அது மாதிரி தனி கறியாக இருக்குது. வெந்தயக்கறி நல்லா தான் இருக்குது. நீங்களும் டைம் இருக்க இப்படி வச்சு சாப்பிடுங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். பாய்.